அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம். வரும் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம். தற்பொழுது மிதுன ராசி இந்த வாரம் எப்படி இருக்கும்? மிதுனம், மூத்த உறவுகள் அத்தனை பேரும், அரசாங்கத்தின் ஊழியர்கள் அத்தனை பேரும் நல்ல வருமானங்களும் நல்ல சுகங்களும் நல்ல சந்தோஷங்களும் மூத்த உறவுகளால் கிடைக்கும். உதாரணம், ஒரு வீட்டில் பெரியப்பாவால் அல்லது பெரியப்பாவின் மகனால், பெரிய அண்ணனால் ஆக மூத்த உறவுகள் அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தின் வழியாக அல்லது கூட்டு குடும்பத்தின் வழியாக இந்த வாரம் மகிழ்ச்சிகள் நிலைக்கும், திளைக்கும். அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ஒரு கூடுதலான மெர்ஜபிள் லைஃப். எடுத்துங்க, தாய் தன் குழந்தையோடு கொஞ்சுவாள், அண்ணன் தங்கையோடு கொஞ்சுவாள், மாமன் தன்னுடைய மாமன் மகளான காதலியிடம் கொஞ்சுவாள், கணவன் மனைவிக்கும் கூடல் இருக்கும், ஊடல் இருக்கும். ஆக ஆண் பெண் இணைவுகளில் இந்த வாரம் சந்தோஷம் திளைத்து நிற்கும். உதாரணம் சொன்னோம்னா, எல்லோரும் கூடி அத்தை பெண்ணுக்கும் மாமன் மகளுக்கும் பேச்சுவார்த்தை தொடங்கும். இந்த பொண்ணை நம்ம கொடுத்துடலாமா, அல்லது அந்த வீட்டில் ஒரு பொண்ணை கொடுத்துட்டு பையனை ஒரு பொண்ணை எடுத்துக்கலாமா? ஆக ஆண் பெண் உணர்வு, ஆண் பெண் உணர்ச்சி, ஆண் பெண் சந்தோஷம் மட்டும். இதை இன்னொரு சைடில் சொன்னோம்னா, காதலர்களும் காதலியர்களும் இப்போது சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். இந்த வாரம் தனியாக பீச்சுக்கு போகலாம், தனியாக படம் பார்க்கலாம், அல்லது தனியாக, அதாவது தங்கள் மனம் விட்டு பேசுவதற்கு பழகுவதற்கு ஏற்ற காலம் இந்த காலம். காலத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் காதலையும் அல்லது உங்கள் கடமையையும் வெற்றி கொள்ளுங்கள். இந்த வாரம் தனித்த இருவர்களுக்குள் இருக்கும் சந்தோஷம் ஊடலும் கூடலும் சீரும் சிறப்புமாக இருக்கும். அது மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும். காலம் கிடைத்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், சந்தோஷங்களை அனுபவித்து கொள்ளுங்கள். அப்பா ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷம், அப்பா இப்பயாவது அவன் ப்ரொப்போஸ் பண்ணானே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆக ப்ரொப்போசல் லைஃப் அப்படி என்றால் அது மிதுனம். ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு மனம் விட்டு பேசுங்கள், மனம் விட்டு உறவாடுங்கள். இந்த வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.